வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளான மெத்தடில் ஃபிஷ்ஷில் செஞ்ச ஒரு சைடிஷ் ரெசிபி. மீனில் மட்டும் இல்லை, இதே மாதிரி முட்டையை வச்சு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவே வெஜிடேரியனாக இருந்தால் உருளைக்கிழங்கு ஒரு ½ பாயில் அளவுக்கு வேக வச்சுட்டு இந்த மெத்தடில் செய்யலாம், நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு விரும்பாதவங்க அவங்களுக்கு பிடிச்ச காய்கறியில் இதே முறையில் செஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நாம் இப்போது ஃபிஷ்ஷில் இந்த சைடிஷ் செய்யலாம். நான் இதுக்கு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். யாருக்கு என்ன மீன் பிடிக்குமோ அந்த மீன் எடுத்துக்கலாம். முதல்ல மீனை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து தோசைக்கல்லில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீனை லேசாக வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எதுக்காகனா மீன் மேலே இருக்க தோலையும் நடுவில் இருக்க பெரிய முள்ளெல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் வெளியே எடுத்துறதுக்காக தான். இந்த மீன் கொஞ்சம் ஆறட்டோன்னு மேலே இருக்க தோலும் நடுவில் இருக்க பெரிய முள்ளும் எடுத்துகிட்டு இந்த ஷேப்பில் எடுத்து வச்சுக்கலாம். மீன் எல்லாம் இந்த ஷேப்பில் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா, இனிமேல் இதை வறுக்கலாம். எண்ணெய் காயட்டோன்னு ஒரு 10 பல் பூண்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். இதில் ஒரு அரை தேக்கரண்டி கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போடுறேன். நம்ம ஏற்கனவே மீன் வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் கச்சிதமாக போட்டுக்கோங்க. ஒரு 1/4 தேக்கரண்டி மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப போட்டு கிளறிடாமல் லேசாக மேலாப்பில் கலந்து விட்டால் போதும். அந்த மசாலாலாம் மீன் மேலே ஒட்டுற மாதிரி. அவ்வளோதான். இது ஒரு 2-3 நிமிஷம் அடுப்பில் வச்சுருந்து தீ அணைச்சிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு சைடிஷ் ரெசிபி செஞ்சாச்சு. இதில் நான் மசாலாலாம் ரொம்ப அதிகமாக போடல, அதனால் இது மாதிரி செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடலாம். ஈஸியான மெத்தடில் செஞ்ச ஒரு ஃபிஷ் ரெசிபி சாப்பிடலாம்.